ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னா ஸ்டெம் ஸ்டிச். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். எப்போவுமே நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கினதுக்கப்புறம் ஷேட் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பேப்பர் கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஷேட் நம்பர் இருக்கும். ஸோ அது லைட்டாக இது மாதிரி மடித்து அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேட் நம்பர் பார்த்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே கலர்லேயே வேறு ஷேடு இருக்கும். அது மாதிரி சில்க் த்ரெட் வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு சின்னதாக பொட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது செலோடேப் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல் த்ரெட் எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு சின்னதாக லாக் போட்டுக்கலாம். அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டால் அதுதான் லாக்குங்க. ஸோ ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் போட்ட லைன்லேயே தான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் ஜூம் பண்ணி காமிங்க சிஸ்டர், எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டோம், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு சைடில் போகிறோம். சைடில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் மிட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அதை அப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதே மாதிரி இப்போ நம்ம சைடில் போய் நம்ம ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சோட மிடில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா கொஞ்சம் நான் பேசுகிறதும் அதுவும் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை நம்ம போட்டிருக்கிறதுக்கு, அதாவது நம்ம எந்த சைட் போகிறோம், நம்ம ரைட் சைடில் போட்டுட்ருக்கேன் அந்த சைடில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இதே ஸ்டிச்சை நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் போடலாம். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைடும் போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டோம், குட்டி லாக் ஸ்டிச்சு. அந்த செயினை அப்படி சைடில் எடுத்து மிடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் அதை அப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே போட்ட செயினுக்கு கீழே குத்தி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். சைடில் போயாச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ரிவர்ஸில் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் எடுத்தாச்சு, ஒரு பெரிய செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு சைடில் போயிட்டோம், ஒரு பெரிய செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின். சைடில் போகிற ஸ்டிச் எப்போவுமே ப்ரீவியஸ் ஸ்டிச்சோட பெருசாக இருந்துடக்கூடாது. ப்ரீவியஸ் செயின் ஸ்டிச்சோட மிடில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குட்டி லாக்கும் போட்டு ரிவர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். ஸோ சில்க் த்ரெட்டில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் இன்னும் நீங்கள் ஜரி த்ரெட்டில் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஜரி த்ரெட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சில்க் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சில்க் த்ரெட்டில் நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுறக்கூடிய ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எப்போவுமே ஜரி த்ரெட்டை ப்ளவுஸுக்கெல்லாம் போடும்போது நெக்கில் மட்டும் தான், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அப்புறம் கொஞ்சமாக தான் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். பட் சில்க் த்ரெட் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுதான் கொஞ்சம் நம்ம ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சில்க் த்ரெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஜரி த்ரெட்லேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். இது பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சில்க் த்ரெட்னால் நீங்கள் ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். பட் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயே இருந்து நம்ம நெக்ஸ்ட்டு அல்லது இன்னும் ஒரு 10 ஸ்டிச்சஸ் வர நம்ம ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம த்ரெட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 5-6 ஸ்டிச் நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு பெரிய செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச், சைடில் போய் பெரிய செயின் ஸ்டிச்சோட மிடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ சைடில் போடக்கூடிய ஸ்டிச் மட்டும் செயின் மட்டும் ப்ரீவியஸ் செயினோட பெருசாகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும்.
பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அவுட்லைன் ஸ்டிச்சாக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக பிரிண்டர்ஸில் வந்து எப்படி சர்ச் பண்ணி எடுத்து எப்படி வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில்லிங்காக கொடுக்க வேண்டாம். நீங்கள் எப்போது கொஞ்சம் நெக்கில் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக கொடி தெரியணும், கொஞ்சம் நீங்கள் இந்த த்ரெட்டு வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த ப்ளவுஸில் அப்படின்னா இந்த ஸ்டிச்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் செயினுக்கு பதிலாக இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நம்ம கொடி டிசைன்லலாம் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாகவும் தெரியறதுனால உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாகவே நம்ம வந்து கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். அந்த த்ரெட்டில் மட்டும் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வளைவுகள்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் வளைவில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். அது மாதிரி இந்த மாதிரி மாங்காய் வரக்கூடிய டிசைன்லலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ஷேப்பில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் வந்து ஷேப்ஸும் கொடுத்துட்றேன், டிசைனும் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஷேப்பில் ஏதாவது ஒன்றில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி வளைவுகளில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ண சொல்லுது. ஃப்ரீ கிளாஸ் தானே, நம்ம எல்லா ஷேப்ஸ்லையும் ஏன் ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வருங்க. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம பிரிண்டர்ஸ் ஆப் போயிட்டோம். ஸோ பிரிண்டர்ஸ் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரிண்டர்ஸ் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து இதில் போடலாம். ஆரி டிசைன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எம்ப்ராய்டரிலையும் வந்து ஸ்டெம் ஸ்டிச்லாம் இருக்குது. அதனால் வந்து ஆரி டிசைன் கொடுத்திங்கன்னா ஆரியில் எப்படி வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி டிசைன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாக்காக நீங்கள் பிக்சர் பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் கடியில் இந்த மொபைல் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.